ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு எஸ்பி கேமிங் தமிழ். நீங்கள் தமிழ் நான் பார்க்க போகிறோன்னா நோ கிளிப் பேக்ரூம் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 வீடியோ செக் பண்ணாதான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பார்க்கறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். அவன் டெலிபோர்ட் மாட்டினோம். இதுக்கு வந்துட்டு இருக்கு. ஐயோ என்ன உருவுக்கு அடுத்த லெவலில் போயிட்டீங்களா? அது நம்ம எல்லாரும் வந்தாலும் நீங்க வந்துட்டீங்க. அவ்வளவுதான், இதான் எண்டிங்க. ஸோ கைஸ் இந்த லெவலில் மட்டும் பார்த்தீங்கன்னா சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதான் நான் வந்து சவுண்டை கம்மி பண்ண மறந்துட்டேன். ரெக்கார்டிங் பண்ணும்போது வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ரெக்கார்டிங் முடிச்ச அப்புறம் பார்த்தேன் வீடியோவில் ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. நாங்கள் பேச சுத்தமாக கேட்கல. ஆனால் இந்த லெவல் எப்படி முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எப்படி நீங்கள் வந்து ஆப்டக்கிள்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு நிறையா இதுதான் இருக்கும். அதாவது நிறைய தடங்கள் இருக்கும். இந்த தடைகளை நீங்கள் உடச்சிட்டு தடைகளை நீங்கள் உடைக்கக்கூடாது. தடைகள்லாம் கடந்து நீங்கள் இந்த லெவல் ஜெயிக்கணும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஜெயிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நெட்டு அந்த கேம் லைட்டாக பக்லேயே இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் ரிவர்ஸில் அப்பப்போ வருவேன். அதாவது ரிவர்ஸ் கீர் போட்டு நான் பின்னாடி வருவேன், முன்னாடி போவேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டக்காகி நிற்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்படி நடக்கும். அதனால் எனக்கு இந்த கேம் சரியாக சப்போர்ட் ஆகலையே என்னன்னு தெரியல என் ஃபோனுக்கு. பட் பார்த்தீங்கன்னா நான் ஜேகே லெவலை அதனால் பார்த்தீங்கன்னா லெவல் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். பட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ட்ரை பண்ணியிருப்பேன் பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்டக்கிள்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா ஆப்டக்கிள்ஸ். இதான் நம்ம தடைகள். இந்த தடைகள்லாம் நம்ம மீறி நம்ம இந்த லெவல் ஜெயிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க விடாமல் பேய்கள்ஸ் பார்த்தீங்கன்னா பேய்கள்ஸ் சொல்ல முடியாது. ஒட்டடை குச்சி அந்த குச்சிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பேய் மாதிரியே இருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள், அது பேய் மாதிரியே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா போந்தையாச்சும் கிராணியாச்சும் டீசெண்டாக இருந்துச்சு. கிராணி மாதிரி டீசெண்டாக இருந்துச்சு எல்லோ கலரில். பட் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு இல்லை. ஒட்டடை குச்சி மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முன்னாடி ஓடிட்டுருக்கு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா லெவலில் முடிக்க மாட்டேன். பட் இந்த ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் பாருங்கள் அப்படியே. சத்தியமா முடியுது ப்ரோ. கண்ட்ரோல் ரொம்ப கேவலமா இருக்கு. அதே மாதிரி டபுள் ஃபைட் ரொம்ப சரி. இத போட்டு வாங்க ஈஸியா. வந்துட்டேன் ப்ரோ. என்ன லெவல் இது வந்து அதுக்கு அடுத்த லெவல், அந்த லெவலுக்கு அடுத்த லெவல். ஓகே இந்த லெவல் நான் கரெக்டா வரேன். இருங்க, நீங்க இல்லாம தான் லெவல் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே நீங்க ஜெயிச்சீங்க, அது போதும். மைன்கிராஃப்ட்ல ஒரு எஸ்எம்பி இருக்கு ப்ரோ. உங்க நண்பர் கூட இருக்காரு. சொல்லியிருக்கேன். என்ன எஸ்பி ப்ரோ, அவர் வந்தாருன்னா அவர் கூட போட்டு விட்டுறவா டீமா? ஓகே ப்ரோ வருவாரு. ப்ரோ இது உனக்கு தண்ணி ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா ஓகே ப்ரோ. ஓகே சரி ஓகே இதை பத்தி பேச வேணாம். கொஞ்சம் ரெக்கார்டிங் இருக்கு, அதை பத்தி பேச வேணாம். இப்ப அதான் ஒரு சும்மா டிசைன் வச்சிருக்கீங்க. தண்ணி இறங்கணும். கதமான வழியை கணக்கு பிடிச்சிட்டேன்னு பாதி மேல போக முடியாது. எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம்? ஒண்ணுமே இல்லை கருமம். என்ன இங்க ஒரு ஆவரிச்சு யாருக்கு தெரியல ப்ரோ. எனக்கு அங்க தூரத்துல வெளிச்சம் தெரியுது ப்ரோ. சீக்கிரம் வாங்க என் கூட. அங்கதான் பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கா இருக்கு. ரிவர்ஸ்ல போயிட்டு தண்ணி இருக்கு ப்ரோ. இவ்வளவு இருட்ட அளவுக்கு வந்து தண்ணி இருக்கு ப்ரோ. ஒண்ணுமே இல்லை. தூரத்துல ஒரு வழி தெரியுதா? அங்க போய் பார்ப்போம். ஆமா ப்ரோ, பார்த்தா இதுல ஒரு தண்ணி தான் ப்ரோ இருக்கு. அந்த ஆக்சஸ் பண்ணி கம்மியா அவர் ஏதோ கம்மியாருன்னு கூப்பிடுறாரு. ஓட வேலை இல்லை. ஐயோ பங்கு ரிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டு இருக்கேன்.
என்ன வந்து கீழே பாடு போடு பார்த்து இருக்கா இருக்கு அந்த பக்கம். இந்த பக்கமும் கீழே படிக்கல இறக்கும் ஐயோ என்ன ப்ரோ போயிட்டே இருக்கு படிக்கட்டு. எவ்வளோ ப்ரோ எப்போ ப்ரோ இருக்கு வரும் எண்டு? எனக்கு அதேதான் ஒரு கீழே இறக்கும் முட்டுச்சண்டா. நான் வந்துட்டேன். நான் ஒரு ஆசிரியர் ஐயோ என்ன ப்ரோ இது? ஒரு வழி போயிட்டு இருக்கு. வாங்க 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 சீக்கிரம் வாங்க. சவுண்ட்லாம் பயங்கரமா இறையுது ப்ரோ. என்னமோ சத்தம் இருக்குது. நானே சவுண்ட் செத்த நேரம் ப்ரோ இந்த இடத்துல நம்மளா குட்டி ஒண்டா இருக்க மாதிரி இருக்கும் ப்ரோ. இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு பக்கு தான் ப்ரோ அப்போ வருது. ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் போயிட்டு இருக்கேன். சி இதுக்கு வழியே இல்லை. அங்கேயே இருக்கலாம். அங்கேயும் வழி இல்லை ப்ரோ. அங்கேயும் வழி இல்லை வழி இல்லை வழி இல்லை. தெரியுது நல்லாவே. சத்தம் கேக்குது ப்ரோ பயங்கரமா கிட்ட வர மாதிரி. ஐயோ பக்கு ப்ரோ இது வேற. செவத்துக்கிட்ட போனா ரிவர்ஸ்க்கு ஆதவனே போயிட்டான். ஐயோ டீ வழியேற போறீங்க. பாத்துட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் கிட்ட போக முடியுமான்னு பாக்குறேன். ஐயோ நான் மட்டும் மாட்டிக்கிட்டேனா? ப்ரோ இது என்ன இடம் ப்ரோ? அப்படியே கண்ணு ஒரு மாதிரி இருக்கு. ஃபுல்லா கருப்பா இருக்கு. கருப்பா இருக்கா? என்னமோ அந்த கருப்பா இருக்கு. பச்சையா இருக்குன்னு போன அது மாதிரி இது கருப்பா இருக்கு. ஐயோ வந்த படிக்கட்டு எங்க இருக்குது? படிக்கட்டு வேற காணுமே. ஏதோ இந்த வழியா வந்தோம் அப்பனா. இதோ இந்த வழி ஓர ஓர ஓர. ஐயோ சரி வந்த வழியா? ஐயோ எந்த வழி வர தெரிய மாட்டேங்குது. வந்த வழியா வந்துட்டு இருக்கேன். இப்ப நீ வந்த வழி தானே ஒரு சொன்னேன். அதான் அந்த வழி கண்டுபிடிச்சிருக்கேன். ஐயோ இல்ல இல்ல இல்ல. அப்படியே பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பறக்குது. சுத்தி தண்ணியா இருக்கு. நடுவுல ஒரு பில்லர் இருக்கு. எங்கேயோ போயிட்டு இருக்கேன். எதிர்த்து கண்டுபிடிச்சா ஐயோ எனக்கும் அதேதான் ப்ரோ. ஐயோ என்ன இடம் ப்ரோ இது? போய்கினே இருக்கு. ஐயோ பேயா நான் கொண்டு வந்தா ப்ரோ நான் வர முடியும். என்ன இடம்? வந்த வரைக்கும் வந்த மழை பெய்யாயிட்டு இருக்கு. என்னமோ ஒரு தண்ணியில போயிட்டு இருக்கேன். நடுவுல ஏதோ தாமரை நட்டு வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு மீனெல்லாம் போகுது. ஐயோ கண்டுபிடிச்சு பயங்கர ஐயோ டிபி பண்ணுங்க. இல்லை யாராவது டிபி பண்ணுங்க. மாட்டிக்கிட்டேன். ஐயோ கண்டுபிடிச்சேன். எப்போ நான் பார்த்துட்டு அப்புறம் படிக்கட்டேன். ஐயோ படிக்கட்டை ஏறி வந்து உயிர் போயிடுமே. A few moments later. தொடர்ந்து ஆடவும் முடியல. இல்ல ப்ரோ தூரமா வந்தேன். ஐயோ யாருக்கே வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படியோ வந்துட்டேன் ப்ரோ. வா ப்ரோ போலாம். நானும் அப்ப இருந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வச்சிருக்கிறேன். என்ன பாத்துட்டு யாரோ ஒரு ஆள் எனக்கு தெரியும். ஏதோ ஒரு உருவம் தெரியும். ப்ரோ இப்போ நீ உட்காருக்கீங்களா ப்ரோ? டார்க் இது வந்து ஒரு கேம் இருக்கு தெரியுமா? அது என்ன கேமு? ஒரு பேர் எனக்கு பேரும் வந்துட்டு ப்ரோ. டெவில் ஏதோ டெவில்னு வரும் பேர் வந்து. பிசி கேம் தான் அது. ஆனால் ஒரு பேய் கேமு. ஏற முடியாதா? ஐயோ இல்ல ப்ரோ அந்த பேர் மட்டும் டெவில்னு வரும். சி டெவில் சாரி ஏதோ ஒரு பேர் உங்க மறந்து போச்சு. வருது வருது வருது. ஓடு ஓட முடியல ஓட முடியல.
வருதுன்னா என்ன இது? அருமை அருமை டார்க்கே வா ப்ரோ உங்க வந்துட்டு இருக்கு அப்படியே ப்ரோ அவங்க மேலே போயிட்டாங்க அவங்க பாரு ப்ரோ மேலே போயிட்டாங்க பாரு இன்னும் தான் ப்ரோ அதான் அங்க போனேன் இந்த இடத்துல அந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு வாங்க ஏதோ உருவுற மாதிரி நெக்ஸ்ட் ப்ரோ ஏன் ப்ரோ சொல்றீங்க இந்த இடம் பார்க்க ஸ்குவிட் கேம் வந்து கண்ணாடி அந்த இடம் மாதிரி இருக்கு ப்ரோ தண்ணியில மாட்டிக்கிட்டேன் ப்ரோ ப்ரோ தண்ணியில மாட்டிக்கிட்டேன் ப்ரோ என்னை காப்பாத்து ப்ரோ ஐயோ தண்ணியில மாட்டிக்கிட்டேன் ப்ரோ பள்ளமா இருக்கு தண்ணி காப்பாத்துங்க எந்திரிச்சு வாங்க எந்திரிச்சேன் அது இருக்கேன் இல்ல ஒரு பேய் வந்து உங்களுக்கு ஒன்னாதான் வந்து ஐயோ கை வச்சு தூக்கி விட்டு ப்ரோ என்ன அது முடியாது ஐயோ மாட்டிக்கிட்டேன் தண்ணி ரொம்ப ஆபத்தானது போல ப்ரோ ஐயோ தண்ணி ஆபத்து இல்ல உள்ள இறங்கினாலும் ஆபத்து உள்ள பள்ளமா இருக்கு கண்டுபிடிச்சா அவங்க இருக்கிற பாதையை நான் நீ கண்டுபிடிச்சா என்ன வர முடிய ஐயோ ப்ரோ வாக்டேக்குள்ள திங்ஸ் இருக்கான்னு பாருங்க ஐயோ ஒரு திங்ஸும் இல்ல தண்ணிக்குள்ள வெறும் உள்ள சிமெண்டும் அது மட்டும் வேற ஒன்றும் பெருசாதான் ஐயோ நம்ப போறோம் அப்பாடா என் நண்பன் வாடா செத்துட்டு வாடா டே காப்பாத்துறா வாடா டே வாடா கை தூக்குறா டே கை தூக்குடா கீழே குதிடா உள்ள குதி வா உள்ள குதி ஐயோ வாடா உள்ள குதிடா டே என்னடா நாய் பச்சு நினைக்கிறான் என்னடா பண்ற என்ன பண்ணணும் நானும் வேணா தப்பா இருக்கு நான் அங்கேயே வைக்கிறேன் அப்பாடா என்ன ஒன்று அவன் தான் முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ்டா நன்றேடா வாடா வாடா மாட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் நாங்க குளியல் போட்டுட்டு இருக்கோம் என்ன வாட்டர் தெரியல என்ன கரும வாட்டர்னு பச்சையா இருக்கு குளியல் போட்டுட்டு இருக்கோம் நீங்களும் குதிங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடிக்கலாம் வாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து குடிக்கலாம் வாங்க வாங்க குதி ப்ரோ ஐயோ குதி வந்து குடிங்க எல்லாரும் குடிக்கலாம் ஒன்னா ஐயோ கொண்டு என்ன பண்ணு ஐயோ மறைஞ்சிட்டான் ப்ரோ சனிய சத்தியபடி நீயா ப்ரோ செத்த ஐயோ போயிட்டான் இல்லைங்க அது போய் உண்மையாவே அது வித்தியாசமா அச்சாபடி என்ன வித்தியாசமா இருக்கு அச்சாபடி பாராம ப்ரோ ஒரு வித்தியாசமான பொசிஷன் வச்சுட்டு இருக்காரு ஒரு விஷயம் என்ன போது ப்ரோ இது பாருங்க தமிழ்ல வச்சுங்க எடுத்து வைங்க நல்ல ஏரியா தமிழ் எப்படி மேல வருது அப்படியே ஜம்ப் பண்ணுங்க சரி ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கைஸ் நம்ம இதோட முடிச்சுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் போயிட்டு இருந்தால் அது மட்டும் 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் போயிட்டே இருக்கும் வீடியோ. இதுவே பார்த்து 20 மினிட்ஸ் வந்துச்சு. அதே ட்ரிம் பண்ணி தான் 50 மினிட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து குழியில் வந்திருக்கோம். ஸோ அந்த குழியிலே தப்பிச்சுமா இல்லை பேய்கிட்ட அடி வாங்கணுமான்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிட்டா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பிளேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ பை கைஸ்.